வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்ஸும் அது இல்லாமல் நல்ல கிளாசிக் டோன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸும் நிறையவே இருக்குது. அதில் ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பார் நடிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் கம்ஃபர்டபுள் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட புல்லட் 350. ஆமாங்க, நம்ம லெஜெண்டரிக்கல் பிராண்டான நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு லெஜெண்டரிக்கல் பிராண்டான இந்த ராயல் என்ஃபீல்டு கிட்ட இருந்து ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறீங்க, அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறீங்கப்பா இந்த புல்லட் 350 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது ஒரு கிளாசிக் டச்லேயே கொஞ்சம் அந்த ஒரு ரக்குடு நேச்சரோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். வெஹிக்கிளோட டிசைன்ன்றது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ரோட் அப்பியரன்ஸில் குறை கிடையாதுப்பா. உங்களுக்கு கொஞ்சம் நல்ல டாலராக வண்டி நல்லா கொஞ்சம் லீனாக அது இல்லாமல் அந்த ஒரு ராயல் என்ஃபீல்டுக்கு ஏற்ற அந்த ஒரு கெத்தோடு இருக்கும். டிசைன் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்ச் உங்களுக்கு எப்படின்ற செக்ஷனில் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 349 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சோட உங்களுக்கு ஸ்பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 20.2 bhp பவர்ஸும் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 115 km/h. இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லோ எண்டில் தான் நல்ல ஒரு டார்க்கியான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணும். டாப் எண்ட்லாம் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த வண்டியோட அந்த ஒரு கிளாசிக் ஸ்டைலிங்க்கு அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குன்னே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 35 km கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 35 கிடைக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஒரு 30 அதை மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் இருக்குது, பின்னாடியும் டிஸ்க் இருக்குது, டுவெல் சேனல் ஏபிஎஸும் ஆப்ஷன் இருக்குன்றப்ப பிரேக்கிங்லையும் உங்களுக்கு குறை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 195 kg, சீட் ரேட்டு 805 mm. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,54,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் RS 200. ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு ஃபுல்லி ஃபிட் மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த பஜாஜ் பல்சர் RS 200 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு செம ஒரு ஷார்ப் எட்ஜு அண்ட் நல்ல ஒரு அக்ரெசிவ் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். இந்த பஜாஜ் பல்சர் RS 200 டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குது. பட் பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஒரு ஆவரேஜ் தான். பட் டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதில் டவுட் இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 200 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச். இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 24.16 bhp பவர்ஸும் 18.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு 35 km இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மைலேஜ்லாம் உங்களுக்கு டீசெண்டான லெவலில் தான் இருக்கும், ரொம்பலாம் கிடைக்காது, ஒரு ஆவரேஜ் லெவல்னே சொல்லலாம் டீசென்ட்னு சொல்கிறத விட. பட் பர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸாக இருக்கும். ஆமாங்க, இந்த 200 cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த ஒரு வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணுன்றதுல டவுட்டே இல்லை. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப இதுலேயும் உங்களுக்கு கரை கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 166 kg, சீட் 810 mm, ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,14,000 கிட்ட வரைக்கும் வருது. really இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 250. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்டில் நவ் இது இந்த ஒரு 250 cc செக்மெண்ட்டில் என்ன பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், இதுவுமே ஒரு நல்ல அக்ரெசிவ் ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிள்
வெஹிக்கிள்னே சொல்லலாம். இந்த சுசுகி ஜிக்ஸர் SF250 டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு குறை கிடையாது, நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஏன்னாப்பா 250cc செக்மெண்ட்டுக்கு வெறும் ஆயில் கூல்டு தானான்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஆயில் கூல்டாக இருந்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆயில் கூலிங் சிஸ்டம் அதில் உங்களுக்கு இருக்குது, நல்ல எஃபிஷியண்ட்டாகவே ஒர்க் ஆகுதுங்க. ஆமாங்க. அதுக்கு அடுத்து டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp அண்ட் 22.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் கிளாஸ் பவர்னே சொல்லலாம். இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் டாப் ஸ்பீடு 150 km/h, மைலேஜ் 36 கம்பெனி ரிப்போர்ட். அப்படின்றப்போ மைலேஜ் விஷயத்துலையும் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தாங்க இருக்குது. ஆமாங்க. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி டிஸ்க்கு வித் டுவெல் சேனல் ABS. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 141 kg தான் வருது. அப்படின்றப்போ அந்த ஒரு வெயிட் மாதிரி விஷயங்களும் நல்ல லைட்டராகவே இருக்குது நம்ம சுசுகி ஜிக்ஸர் SF250. ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,27,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,50,000 கிட்ட வரைக்கும் வருது. ஆல்மோஸ்ட் அப்படியே நம்மளுடைய பட்ஜெட்டில் கரெக்டாக ஃபிட் ஆகும். சொல்லப்போனால் ஒரு சில சமயத்தில் ஒரு 2,000 அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 2,000 தானே. ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிளுமே கூட. சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் அப்பவும் இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட R15 வெர்ஷன் 4. ஆமாங்க. என்னப்பா இந்த வெஹிக்கிள் இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு வந்துடுச்சான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போ நம்ம யமா R15 ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அப்படியே காலப்போக்கில் ஃபீச்சர்ஸ் அது இதுன்னு இன்க்ளூட் பண்ணி இப்போ இந்த வெஹிக்கிள் இந்த ரேஞ்சுக்கு வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட், அதுலேயும் குறிப்பாக யங்ஸ்டார் ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த யமா R15 டிசைனு. பட் இன்னும் ஒன்று, பில்லியன் சீட்டில் உட்காந்து போகிறவனுக்கு தான் இந்த டிசைனோட அருமைன்றது தெரியுன்ற மாதிரி சொல்லலாம். பில்லியன் கம்ஃபர்ட் அந்த அளவுக்கு இருக்காது. மற்றபடி டிசைன் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக், அப்பியரன்ஸு, ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங். அதே மாதிரி இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஓவர் கம்யூட்டான ஒரு டிசைன். நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த சுசுகி ஜிக்ஸர் SF150 ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் தான். அந்த ஒரு பஜாஜ் பல்சர் RS200 ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் தான். பட் ஆனால் அது வந்து கம்யூட்டான ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்காது. அது வந்து உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் ரைடிங் ஸ்டான்ஸு. சொல்லப்போனால் அது ரெண்டுமே ஒரு ஸ்போர்ட்டி டூரர் மாதிரி. வெஹிக்கிள் பார்க்குறது ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் மாதிரி இருக்கும். அட் த சேம் டைமில் அதை எடுத்து உங்களால் லாங் ட்ரைவும் போக முடியும், ட்ராக் பர்பஸுக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓரளவு நல்ல ஒரு வெர்சைலான டிசைன் டோன். பட் நம்ம யமா R15 வந்து கொஞ்சம் ஓவர் கம்யூட்டாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட அப்படியே நீங்கள் டேக் ஆகி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதை மாதிரி சமயத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. லோக்கல் ரஷ்ஷுக்கும் ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் ரைடுக்கும் அது ஒரு ஓகே தான். பட் ஆனால் லாங் டிரைவ்னு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட பாடி பெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஒரு ஸ்டாக் ரைடிங் பொசிஷனில் நீங்கள் போனீங்கன்னா மேபி ஒரு சில ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா அது நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ப்ராக்டிகாலிட்டி எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் ஓட்டிக்கலாம். சரி, அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இல்லை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 18.6 bhp ஆஃப் ஹார்ஸும், அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து 14.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் படிச்சு டாப் ஸ்பீடு 140 km/h கம்பெனி ரிப்போர்ட்டட். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் டீசெண்டாக ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு சில பேருக்கு 50 km கிட்ட வரைக்கும் தருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ்ன்றது ஒரு சூப்பரான மைலேஜுங்க. எப்படியும் ஒரு 40+ தந்தாலே என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சுக்கு ஒரு பெஸ்ட்டு தான். அப்படின்றப்ப 45+ தருதுன்றப்ப இன்னமே சூப்பர் தாங்க. ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ABS இருக்குது, பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வைக்கிற டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 141 kg, சீட் ஹைட்டு 815 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 2,25,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,57,000 கிட்ட வரைக்கும் வருது. இன்னும் 7,000 எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7,000 தானே விட்டு போங்கப்பா. மற்றபடி அது நம்மளுடைய பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே வரக்கூடிய வெஹிக்கிள் தான். அதுவும் உங்களுக்கு டாப்பில் வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். பட் நார்மலாக எல்லா ஃபீச்சர்ஸையும் லோட் பண்ணி அந்த ஒரு R15 எடுக்கிறப்ப அது நம்ம 2.5 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே கூட நீங்கள் முடிக்கலாம்.
சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS400Z. ஆமாங்க, இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு 400cc மோட்டர் சைக்கிள்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS400Z தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக 400cc இருக்கும். அட் த சேம் டைமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், இந்த ஒரு 400cc ஏற்ற ஒரு பர்ஃபார்மன்ஸையும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணும். ஒரு சில பேர்லாம் அது இதுன்னு கொடுத்துட்டு அதில் வந்து அந்த அளவுக்கு சாராம்சம் இருக்காது. பட் ஆனால் இவங்க 400cc கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நேக்கிட் மோட்டர் சைக்கிள் ஸ்டான்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரோட் அப்பியரன்ஸாக இருக்குது, டீசென்ட், நோ ப்ராப்ளம். டிசைன் விஷயத்தில் ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கொடையும் சொல்ல முடியல, ஓகேவான ஒரு டிசைன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச் தான். இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 39.40 bhp ஆஃப் பவர்ஸும், அதுக்கடுத்து உங்களுக்கு 35 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 154 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரியல் லைஃப்பில் 160 அது மாதிரி போகுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா புஷ் பண்ணுறீங்கப்போ 170 கூட உங்களுடைய கன்சோலில் நீங்கள் பார்க்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் ஸ்பீடாக ஓட்டுறது அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. பி சேஃப், கொஞ்சம் ஸ்லோவாகவே ரைட் பண்ணுங்கள். ஸ்பீடாக போகிறத நான் இன்றைக்கி ரெக்கமெண்ட் பண்ணல, முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாகவே ஓட்டுங்கப்பா. அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது, நம்மளுடைய வெஹிக்கிளுக்கும் நல்லது, நம்மளுடைய பாக்கெட்டுக்கும் நல்லது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் போகிறது அளவுக்கு 34 kmp வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு 30 kmp அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட தான் வரும். மைலேஜில் நீங்கள் ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா 400cc அது இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டுன்றப்ப மைலேஜ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகாது, ரொம்பவே டிக்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் வைஸ் போகிறது அளவுக்கு ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க்கு, டுவெல் சேனல் ABS. அது இல்லாமல் அந்த ABSலேயே உங்களுக்கு அந்த ஒரு ABS மோட்ஸ்ன்ற மாதிரி ஒரு சில டிஃப்ரென்ஸ்லாம் கொடுக்குறாங்கடப்ப. அப்படின்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் குறையில. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,35,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, ஓகே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you லேட்டர்.